இப்போ நிலைமை என்னன்னா அப்படி தலையெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு மருத்துவரைய கையை ஓங்கிட்டு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரை கேட்டா கூட சரி எல்லாம் தான். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மற்ற கட்சிக்காரங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதிகாரிகள் பேசுறாங்க, ஊடக நண்பர்கள் பேச. ஏன் இந்த அன்புமணி இப்படி பண்றாரு? ஐயா கூட போய் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியதானே. இன்னொன்னு, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மருத்துவரைய வழக்கு, அந்த நீதியரசர் ஒரு பெண், அவங்க வெளிப்படையா நீதிமன்றத்தில் கேட்குறாங்க, எத்தனை மகன் அவருக்குன்னு கேட்குறாங்க. ஒரே மகன் சொல்லி அவர் கூட சேர்ந்து செயல்பட வேண்டியதானே. வழக்கில் விசாரிக்கிற ஒரு நீதிபதி கூட இந்த சிந்தனை இருக்குதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும்? இது நீக்கினது என்ன நீக்கினதாக இல்லை, ஒட்டுமொத்த மருத்துவ நீக்கிறது. ஐயோ இந்த நான் தப்பு பண்ணிட்டேன் நீக்கணுங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது. யாரு போய் யாரை நீக்கிறது? என்ன அதிகாரம் இருக்குது? மருத்துவரையா அவர்களால் நீக்கப்பட்டவர், அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர், அவர் பேர்லயே என்னன்னு தெரியல, ஒரு மொட்டை கடுதாசின்னு சொல்றாங்கல்ல, நான் பார்க்கல. அப்புறம் நோட்டீஸ்ன்னு சொன்னாங்க, அது என்ன நோட்டீஸ்ன்னு தெரியல, சும்மாவே சொல்லிக்கிறது. ஒரு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி தானே தவிர இது நாட்டுக்கு மக்களுக்கு தேவையானது இல்லை இல்லையா? மக்களுக்கு தேவையா இது? அதாவது இன்னும் நான் தெளிவா சொல்லிடுறேன், மருத்துவர் அன்புமணி அரசியல நிலைச்சு நிக்கணும். அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு உருவாக்கப்பட்டாருன்னு சொன்னா அது மருத்துவரையா என்ற ஒரு மனிதர் தான் மகாசக்தி தான். மருத்துவரையா இல்லைன்னா யாருமே அடையாளம் இல்லை. அப்போ ஒரு அடையாளமா இருந்தவரை அவமானப்படுத்துறீங்களா? போய் ஜி.கே. மணி பேசாதீங்க, போய் மருத்துவரையா பாருங்க. பார்க்கல இஷ்டம் இல்லைன்னு சொன்னா ஐயா சொல்லிட்டாரு, பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு.